யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26. ரொம்ப கவனமா கவனிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். எரிகோ பட்டணத்திலே அந்த எரிகோ தடையாய் நின்றது, அது இடிந்து விழுந்து விட்டது. அதை கட்டும்படியாய் ஒரு மனுஷன் முன்பாக வருவான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். படிக்கலாம். அஸ்திபாரத்தை போடுகையில் தன்னுடைய இளைய குமாரனையும் அங்க ஒரு சாபத்தை வைக்கிறார். எங்க? யோசுவா 6ஆம் அதிகாரம் 26. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் எரிகோ மதில் இருக்கிறது. முன்னேறி போவதற்கு தடையாய் எரிகோ மதில் இருக்கிறது. தாண்டி செல்ல முடியவில்லை, முன்னிட்டு போவதற்கு முடியவில்லை, தடையாய் இருக்கிறது. ரொம்ப கவனமா கவனிக்கணும். அதனால இந்த எரிகோ பகுதியில யாருமே வீடு கட்டவில்லை. எரிகோ பகுதியிலே வாழ்வு இல்லை. எரிகோ ஒரு தடை பண்ணப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடமாய் அறிவிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எரிகோ இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வதற்கு தீர்க்கதரிசியாகிய யோசுவா முன்னிட்டு கடந்து செல்வதற்கு தடையாக இருந்தபடியினால் அங்க ஒரு சாபத்தை தீர்க்கதரிசி வைத்தார். என் அன்பு சகோதரனே, ஏதோ ஒரு சாபக்கட்டு, ஏதோ ஒரு சாபம் உன் குடும்பத்தை பிடித்திருக்கிறது. ஏதோ ஒரு சாபத்தை நிமித்தமாய் உன்னால் முன்னேறி செல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு சாபத்தின் மூலமாய் உன்னால் படிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சாபத்தின் மூலமாய் உன்னால் ஒரு தொழில் செய்து முன்னேறி போக முடியவில்லை. ஏதோ ஒரு சாபத்தின் மூலமாய் உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு திருமணம் நடக்கவில்லை. சகோதரியே, ஏதோ ஒரு சாபக்கட்டு உன் குடும்பத்தை அமுழ்த்தி வைத்திருக்கிறது. சாபம் மிகவும் கொடிதானது, அது முன்னேறி செல்ல விடாது. இப்படி ஒரு சாபத்தை எரிகோவில் தீர்க்கதரிசியாகிய யோசுவா வைத்தார். எரிகோவில் வீடு இல்லை, எரிகோவில் வாழ்வு இல்லை, எரிகோவில் சமாதானம் இல்லை. எரிகோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாயிருந்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எரிகோ வழியாய் வந்தார். அல்லேலூயா.